ரீசென்ட்டா நாங்க தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியே 1 மந்த்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் இங்க போய் பார்க்கறதுக்கான எந்த பர்ப்பஸுமே இல்லாம இருந்துச்சு. சரி நம்ம ஊர்ல இருந்துட்டே போகாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் தாங்க பஸ் ஸ்டாண்டே இருக்கு. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் போல இருக்கு. ஏனோ தருமபுரியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் ஃபீலிங்கே எனக்கு இத பார்க்கும்போது வரலங்க. உங்களுக்கு யாராவது அப்படி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போன மாதிரி தான் இருந்தது. பஸ் ஸ்டாண்டுன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருந்தது. இந்த தள்ளுவண்டியில சோளப்பொரி விக்கிறவங்க, சோளக்கதிர் விக்கிறவங்க, பழம் விக்கிறவங்க அப்படின்ட்டு யாருக்கும் இங்க அலோடு இல்லைங்க. அதனால தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபீலிங் தரமாட்டுது. முக்கியமா பூக்கடைலாம் ஒண்ணுமே வரல. ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் ஃபீல் மட்டும் தான் வந்துச்சு. நீங்க வேணா பாருங்களேன். என் பொண்ணு கடையெல்லாம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஷாப்பிங் வந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே. ஸ்டாண்ட நல்லா நோட் பண்ணதுல இந்த ஒரு எல்லோ லைன் வந்து எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் என்னன்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க பிளைண்ட் பீப்பிள்க்காக தான் இது போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு யாராவது இத பத்தி தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. என்னதான் நியூ பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சிறு குறு தொழிலாளர்கள சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அங்க இருக்கிறவங்கள அவங்களோட வாழ்க்கைய வந்து வாழ முடியும். ஸோ அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா பபாய்.